ஹாய் குட் மார்னிங். ஐ எம் திவ்யா, ஃபிசியோதெரபிஸ்ட். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் ஆல்ரெடி உங்களுக்கு நெக் பெயினுக்கான எக்ஸசைஸ் எல்லாமே போட்டுட்ருக்கேன். ஸோ எல்லாம் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இப்போ இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஷோல்டர் பெயின் நம்ம பார்க்க போகிறோம். சரிங்களா? இப்போ ஷோல்டர் பெயின் பார்த்தீங்கன்னா, அதுக்கு ஏஜ் டிஃபெக்ட் கிடையாது. அதாவது இந்த ஏஜில் தான் ஷோல்டர் பெயின் இருக்கும், இந்த ஏஜில் இருக்காது, அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது. எல்லா ஏஜ்லையுமே ஷோல்டர் பெயின் வரும். ஏன் அப்படின்னா, ஷோல்டர் நம்ம அதிகம் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா நமக்கு ஷோல்டர் பெயின் வரும். சரிங்களா? இப்போ மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா ஒரு 40 இயர்ஸ் எபோவ், பட் இப்போ 30 இயர்ஸ்லேயே ஷோல்டர் பெயின் வந்துடுது. மெயின் ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த அளவுக்கு டயபெட்டிக் டெவலப் ஆகிட்டு வருது அப்படின்னு தான் சொல்லலாம். ஏன்னா இப்போ டயபெட்டிக் பார்த்தீங்கன்னா இப்போலாம் 20 ஏஜ் ஸ்டார்ட் ஆகும்போதே டயபெட்டிக் மேக்ஸிமம் டயபெட்டிக் இருக்காங்க. ஸோ டயபெட்டிக் வந்துடுச்சு, சுகர் வந்துடுச்சு நம்மளுக்கு அப்படின்னாலே ஃபஸ்ட் அஃபெக்ட் ஆகிறது நமக்கு ஷோல்டர் தான். சரிங்களா? ஷோல்டரில் என்ன அஃபெக்ட் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நார்மல் ஷோல்டர் பெயினாக இருக்காது. இப்போ ஷோல்டரில் அஃபெக்ட் ஆகிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜவ்வெல்லாம் இருக்கு இல்லையா? அந்த 2 போன் இருக்கும். ஸோ அந்த 2 போன் அட்டாச் ஆகுற இடத்துல நமக்கு ஜவ்வு வரும். ஸோ அந்த ஜவ்வெல்லாம் என்ன ஆகிடும், நம்ம மோர் யூஸ் பண்ண என்ன ஆகுது, ஒரு வீக்கம் மாதிரி ஏற்படுது. அந்த ஜவ்வில் ஒரு புண்ணு மாதிரி வருது. ஸோ அதுதான் நம்ம ஷோல்டர் பெயின் மெயின் ரீசன் டயபெட்டிக் ஃபுட்டுக்கு நம்ம ஷோல்டர் பெயின் வர்றதுக்கான ரீசன் இதுதான். சுகர் வந்துருச்சுனாலே ஒரு ஜாயிண்ட் அஃபெக்ட் ஆக ஆரம்பிச்சிடும். அதில் ஃபஸ்ட்டு ஒன்று பார்த்தீங்கன்னா நமக்கு ஷோல்டர் ஜாயிண்ட். ஓகேவா? தென் செகண்ட் ஒன்று எல்போ ஜாயிண்ட், தென் தேர்ட் ஒன்று நீ ஜாயிண்ட், ஹில் ஜாயிண்ட், இப்படி போயிட்டே இருக்கும். ஒரு ஜாயிண்ட்டுமே தான் அது மேக்ஸிமம் அஃபெக்ட் ஆகும். ஸோ அதனால தான் உங்களுக்கு ஷோல்டர் பெயின்லாம் சின்ன வயசில் சொல்லுவாங்க, எனக்கு ஷோல்டர் பெயினாக இருக்குது அப்படின்னு சொன்ன உடனே சொல்லுவாங்க, என்ன வயசாகிடுச்சு உனக்கு, என்ன அதுக்குள்ளே ஷோல்டர் பெயின்லாம் சொல்கிற அப்படின்னுவாங்க. பட் ஷோல்டர் பெயின் வரதுக்கு ஏஜ் டிஃபெக்ட்லாம் கிடையாது. ஓவர் ஒர்க் லோட் பண்ணாலும் பெயின் வரும். அப்புறமா சுகர் அந்த மாதிரி கம்ப்ளைண்ட் எதனா இருந்தாலும் ஷோல்டர் பெயின் வரும். சரிங்களா? ஸோ அது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த 2 ஜாயிண்ட் இருக்குது இல்லையா, அது 2 போனும் ஜாயிண்ட் ஆகிற அந்த ஏரியா பார்த்தீங்கன்னா டைட் ஆகிடும். அந்த ஜவ்வெல்லாம் என்ன ஆகும், டைட் ஆகி ஒரு மாதிரி கம்மு போட்டு ஒட்டினா எப்படி இருக்கும், ஸோ அந்த மாதிரி என்ன ஆகும், ஒட்டிக்கும். ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக அது ஒட்டும் போது உங்களுக்கு அந்த வலி கொடுக்கும். ஸோ அந்த வலி வரும்போதே நீங்கள் என்ன பண்ணுவீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லைட்டாக வலிக்குது அப்படின்னும் ஓகே, ஒன்றும் பிரச்சனை இல்லை, லைட்டாக தானே வலிக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விட்டுருவோம். பட் அது என்ன ஆகும், இன்னும் இருக்க 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 ஒட்ட ஆரம்பிச்சிடும், ரொம்ப டைட் ஆகிடும். ஸோ அந்த மாதிரி டைட் ஆகிற டைமில் தான் உங்களுக்கு இந்த மாதிரி ப்ராப்ளம்லாம் வருது. அப்போ என்ன சொல்லுவாங்கன்னா, இல்லை எனக்கு லைட்டாக வலிச்சதை நான் விட்டுட்டேன், ஆனால் இப்போ எனக்கு ரொம்ப வலிக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. கையே தூக்க முடியல அப்படின்னு சொல்லுவாங்க. கையை தூக்க முடியலன்றது அது ஃபைனல் ஸ்டேஜ் தான். பட் அதுக்கு முன்னாடி உங்களுக்கு பெயின்லாம் காட்டியிருக்கும். பட் நீங்கள் அதை கேஷுவலாக விட்டுருவேன், கை வலி அது அப்படி தான் இருக்கும், சும்மா சுடு தண்ணி வச்சா சரியாயிடும் அப்படின்னு சொல்லிட்டு கேஷுவலாக விட்டுட்டீங்க அப்படின்னா, அந்த பெயின் உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக அக்ரவேட் ஆக்கிட்டே இருக்கும். சரிங்களா? இந்த ஷோல்டர் பெயினை நீங்கள் கண்டுக்கலை அப்படின்னா, இந்த வலி உங்களுக்கு கழுத்துக்கும் பரவும். ஓகேவா? இதுவும் இருக்குது. இந்த ஷோல்டர் பெயின் பார்த்திங்கன்னா உங்களுக்கு கழுத்துக்கும் பரவும், சேம் திங் அப்பர் பேக்குக்கும் பரவும். ஓகேவா? அப்பர் பேக் பரவும். அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம நடு முதுகுலையும் அஃபெக்ட் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ ஷோல்டர் பெயினை கேஷுவலாக விட்டுறாதீங்க. நாம் ஷோல்டர் பெயின் வரும்போது நம்ம கொஞ்சம் எக்ஸசைஸ்லாம் பண்ணி அது கொஞ்சம் ரெக்கவர் பண்ணிக்கலாம். சரிங்களா? இப்போ இதுக்கு என்னென்ன எக்ஸசைஸ் பண்ணணும் அப்படின்னு நான் சொல்லித்தரேன். ஒரு சிம்பிள் எக்ஸசைஸ் தான். அதாவது என்னால் இவ்வளோ தூக்க முடியுது, இதுக்கு மேலே தூக்கினா ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. இல்லைன்னா நேராக தூக்க முடியுது, எனக்கு சைடில் தூக்கினா என்னால் முடியல அப்படின்வாங்க. ஸோ இதுக்கு என்னென்ன எக்ஸசைஸ் பண்ணுறது நான் சிம்பிளாக கொஞ்சம் எக்ஸசைஸ் சொல்லித்தரேன், அதை பண்ணுங்கள். அதே மாதிரி டூஸ் அண்ட் டோன்ட்ஸ் இருக்குது. அதாவது என்னென்ன பண்ணணும், ஷோல்டர் பெயின் என்னென்ன பண்ணணும், என்னென்ன பண்ணக்கூடாது, இதையும் சொல்லிடுறேன். மெயின் நீங்கள் எக்ஸசைஸ் பண்ணுறீங்க அப்படின்னா, அதை விட இம்பார்ட்டண்ட் என்னென்ன பண்ணணும் பண்ணக்கூடாதுன்றதை ஃபாலோ பண்ணுறது. ஓகேவா? டன். இப்போ நம்ம எக்ஸசைஸ் ஸ்டார்ட் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்தீங்கன்னா, நீங்கள் நின்றுட்டும் பண்ணலாம், இல்லை உட்காந்துட்டு பண்ணலாம். ஜஸ்ட் நீங்கள் கையை லூஸாக ஹேங் ஆக்கும். ஓகேவா? அதில் ஃபுல்லாக ஹேங் ஆக பார்க்கணும். இல்லை எனக்கு இது வரைக்கும் பெயின் இல்லை அப்படின்னா என்ன பண்ணணும், கொஞ்சம் கொஞ்சமாக கையை மேலே தூக்க பார்க்கணும். இல்லை எனக்கு மேலே தனியாக தூக்க முடியல, இது வரைக்கும் சப்போர்ட் தேவைப்படணும், நோ ப்ராப்ளம், சப்போர்ட் பண்ணியே நீங்கள் மேலே தூக்கலாம். ஓகேவா? பட் இதில் என்ன ஒரு ப்ராப்ளம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் இப்போ கையை மேலே தூக்குறீங்க இல்லையா, இப்போ கையை நீங்கள் மேலே தூக்குறீங்க, 2 கை சேர்த்து தூக்குறீங்க அப்படின்னா, அதாவது இப்படி கோத்துக்கும், கோத்துட்டு
மெயினாக வந்து எல்போ வந்து எக்ஸ்டென்ஷனில் இருக்கணும். ஓகேவா? ஃப்ளெக்ஷனில் போகவே கூடாது. நீங்கள் எல்போவை அசைக்க ஆரம்பிச்சிட்டேன்னா ஷோல்டர் எக்ஸசைஸ்க்கு வந்து இப்படி பண்ணுறேன் அப்படின்னா அது வந்து ஷோல்டருக்கு போகாது, எல்போவோட முடிஞ்சிடும். ஸோ அதுக்காக என்ன பண்ணணும், நீங்கள் எல்போவை ஸ்ட்ரெயிட்டாக வச்சா தான் அந்த எக்ஸசைஸ் ஷோல்டருக்கான எக்ஸசைஸாக இருக்கும். சரிங்களா? அப்படி இல்லைன்னா நீங்கள் அது எல்போக்கு பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஓகே, எனி டவுட் இருக்கா உங்களுக்கு? ஓகே, நம்ம எக்ஸசைஸ் ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போ இப்படி கையை கோத்துட்டு இப்படி நல்லா மேலே தூக்கணும். ஓகேவா? முட்டி ஸ்ட்ரெயிட்டாக வச்சுட்டு அதே மாதிரி இறக்கணும். இந்த மாதிரி ஒரு 20 டைம்ஸ் பண்ணணும். மார்னிங் அண்ட் ஈவினிங் 2 டைம்ஸ் கண்டிப்பாக பண்ணணும். 20 டைம்ஸ் பண்ணணும். சைடில் பக்கவாட்டமாக தூக்குறோம் அப்படின்னா இப்படி தூக்கலாம். எவ்வளோ முடியுதோ அவ்வளோ தூக்கிட்டு இறக்கலாம். அதே மாதிரி எவ்வளோ முடியுதோ தூக்கிட்டு இறக்கலாம். ஸோ இந்த மாதிரி 20 டைம்ஸ் பண்ணுங்க. தென் அடுத்தது ஷோல்டர் ரொட்டேஷன் பண்ணுறது. கிளாக் வைஸில் ஒரு 10 டைம்ஸ் பண்ணுறோன்னா ஆன்டி கிளாக் வைஸில் ஒரு 10 டைம்ஸ் பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ இதுவும் 20 டைம்ஸ், அதாவது கிளாக் வைஸில் 10ம் ஆன்டி கிளாக் வைஸில் 10 டைம்ஸ், டோட்டலாக 20 டைம்ஸ் பண்ணணும். ஓகேங்களா? அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்படி மிட் பாயிண்டில் வச்சுக்கணும். இது நீங்கள் செவுத்தில் வச்சுக்கலாம், இல்லை சேரில் கூட உட்காந்துட்டு மிட் பாயிண்டில் வச்சுட்டு ஜஸ்ட்டு கையை வந்து இப்படி ஒரு 90 டிகிரி ஆங்கிளில் வச்சுக்கோங்க, ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. ப்ளேஸ் பண்ணிவிட்டு முன்னாடி தென் பின்னாடி. இது பண்ணும்போது ரொம்ப பெயின் இருக்குன்னு சொல்லுவாங்க, அதனால் ஒன்றுமே பயப்பட தேவையில்ல. நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக எக்ஸசைஸ் பண்ண என்ன ஆகிடும், பெயின் கண்டிப்பாக ரிலீஃப் ஆகிடும். ஸோ இந்த மூமெண்ட்லாம் கொடுக்க என்ன ஆகும்னா அந்த டைட்டாக இறுகிடுன்னு சொன்னோம் இல்லையா, அது வந்து என்ன ஆகும், ரிலாக்ஸ் ஆக ஆரம்பிச்சிடும் கொஞ்சம் கொஞ்சமாக. இல்லை என்னால் சடனாக பண்ணவே தேவையில்லை. ஓகேவா? கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போ தான் நம்ம எக்ஸசைஸ் ஸ்டார்ட் பண்ணுறோம் அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்டார்ட் பண்ண தான் அது ரிலாக்ஸ் ஆகும். எடுத்த உடனே நமக்கு ஃபுல் ரேஞ்ச் வரணும்னா உங்களுக்கு பெயின் அதிகமாகிடும். ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக போனீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஓகேவா? ஸோ இந்த 90 டிகிரி வச்சுட்டு மேலே கீழே இந்த மூமெண்ட் பண்ணும்போது ரொம்ப பெயின் இருக்குன்னு சொல்லுவாங்க, பட் அதனால பயப்படவே தேவையில்ல. இதுவும் ஒரு 20 டைம்ஸ் பண்ணுங்க. இல்லை இந்த எக்ஸசைஸ்லாம் ஓகே தான், என்னால் 20 டைம்ஸ் என்னால் ரெக்கவர் பண்ண முடியல, என்னால் வலி அதிகமாக இருக்குது அப்படின்னு சொன்னீங்க அப்படின்னா பிரச்சனையே இல்லை. நீங்கள் 20 டைம்ஸ் பண்ண வேண்டாம். எனக்கு 20 டைம்ஸ் பண்ண முடியல அப்படின்னு சொல்கிறவங்க ஒரு 10 டைம்ஸ் பண்ணுங்கள் போதும். 10 டைம்ஸ் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் டைம் பண்ணும்போது என்ன பண்ணணும், ஒரு 5 டைம்ஸ் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம் பெயின் குறையும் போது. அதுக்கு அடுத்த தடவை ஓகே இன்னும் ஒரு 5 இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். மேக்ஸிமம் 20க்கு எபோவ் போக தேவையில்ல, 20யோடு நிறுத்திக்கலாம். மார்னிங் ஈவினிங் கண்டிப்பாக செய்யணும். சரிங்களா? ஃபஸ்ட்டு இது ஒன்று சொல்லி கொடுத்தேன். தென் செகண்ட் ஒன் கையை கோத்துட்டு முட்டி மடக்காமல் தூக்கிறது. ஓகேவா? அது 2 அதையும் செய்யணும். தென் அடுத்தது சைடில் லிஃப்ட் பண்ணுறத சொன்னேன் இல்லையா. அடுத்தது ரொட்டேஷன். எல்லாமே சிம்பிளான எக்ஸசைஸாக இதை நீங்கள் கண்டிப்பாக செய்யணும். ஓகேங்களா? ஸோ ரொட்டேஷன் கிளாக் வைஸ்லேயும் ஆன்டி கிளாக் வைஸில் 10 டைம்ஸ். ஓகே, தென் நெக்ஸ்ட் ஒன் 90 டிகிரியில் வச்சுட்டு ஜஸ்ட் உள்ளே வெளியே. ஓகே, டன். இந்த எக்ஸசைஸ் எல்லாமே கண்டிப்பாக பண்ணுங்கள். எல்லாமே நல்லாவே ரிலாக்ஸ் ஆகிடும். ஸோ நோ ப்ராப்ளம். இல்லை எனக்கு எக்ஸசைஸ் பண்ணதுக்கப்புறம் எனக்கு கொஞ்சம் வலி இருக்குது அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா அந்த டைமில் நீங்கள் ஹாட் வாட்டர் பேக் யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா சுடு தண்ணி ஒத்தனம் கூட கொடுத்துக்கலாம். மார்னிங் ஈவினிங் கண்டிப்பாக எக்ஸசைஸ் பண்ணணும். ஓகேங்களா? கொஞ்சம் கொஞ்சமாக பண்ணுங்கள். நீங்கள் கஷ்டப்பட்டு எக்ஸசைஸ் பண்ணணும்னு ஒன்றுமே இல்லை. ஜஸ்ட் ரிலாக்ஸாக மைண்ட் ரிலாக்ஸாக வச்சுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக பண்ணுங்கள். தட்ஸ் எனஃப். ஓகே, திரும்ப அடுத்த வீடியோவில் நம்ம நிறைய எக்ஸசைஸ் போட்டு பார்க்கலாம். ஓகே, தேங்க்யூ.